வணக்கம் விருச்சிகம் ராசிக்காரர்களே. இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு துறைகளிலும் புதிய அனுபவங்கள், சவால்கள் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. விருச்சிகம் ராசிக்காரர்கள் இயற்கையாகவே தீவிரமான எண்ணங்களும் வலுவான மனதையும் கொண்டவர்கள். உங்கள் ராசிக்கு அதிபதி கிரகம் செவ்வாய். எனவே உங்களிடம் தைரியம், உறுதி மற்றும் செயல்படும் ஆற்றல் அதிகம் இருக்கும். இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு கிரக நிலைகள் மிக முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்துகின்றன. ஏப்ரல் மாதம் முழுவதும், குறிப்பாக இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் 5 கிரகங்கள் சேரும் மிகப்பெரிய யோகம் உருவாகிறது. சனி, புதன், ராகு, சுக்கிரன், உச்சம், சூரியன் ஆகியவை மீன ராசியில் விருச்சிகத்திற்கு 5ஆம் வீடு இணைந்து இருக்கின்றன. இந்த பஞ்சகிரக யோகம் உங்கள் புத்திசாலித்தனம், படைப்பாற்றல், குழந்தைகள், கல்வி, பங்குச்சந்தை மற்றும் ஆன்மீகம் ஆகிய துறைகளில் பெரிய மாற்றங்களை தரும். சனி மார்ச் 29ஆம் தேதி முதல் மீன ராசியில் 5ஆம் வீடு சனி பெயர்ச்சி நடைபெற்றுள்ளது. சனி மிக மெதுவாக பயணிக்கும் கிரகம் என்பதால் அதன் தாக்கம் நீண்ட காலம் தெரியும். சனி இப்போது உங்கள் புத்திசாலித்தனம், குழந்தைகள், படிப்பு மற்றும் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றை சோதிக்கும். சனி தரும் சவால்கள் உங்கள் பொறுமை, திட்டமிடல் மற்றும் கடின உழைப்பை அதிகரிக்கச் செய்யும். சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் மீன ராசியில் 5ஆம் வீடு இருப்பதால் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம், கலை, புத்திசாலித்தனம், குழந்தைகள், காதல் மற்றும் ஆன்மீக அனுபவங்களில் மிகுந்த வளர்ச்சி தரும். சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பணவரவு, குடும்பம் மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பெண்களுக்கு திருமண முயற்சிகள், கலை, இசை, அழகு சார்ந்த துறைகளில் வெற்றி கிடைக்கும். புதன் மீன ராசியில் 5ஆம் வீடு சனியுடன் சேர்ந்து இருப்பதால் தொழில், கல்வி, தகவல் தொடர்பு மற்றும் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுப்பதில் ஆதரவு தரும். புதன் இந்த வாரத்தில் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு 6ஆம் வீடு நகரும் மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் வாரத்தின் பிற்பகுதியில் தொழில், வேலைச்சுமை மற்றும் உடல் நலத்தில் மாற்றங்கள் தெரியும். ராகு மீன ராசியில் 5ஆம் வீடு இருப்பதால் எதிர்பாராத வாய்ப்புகள், வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். ராகு வார இறுதியில் சுகஸ்தானத்திற்கு நகரும். சூரியன் பஞ்சமஸ்தானத்தில் இருந்து ரணருண ரோகஸ்தானத்திற்கு 6ஆம் வீடு மாற்றம் பெறுகிறார். இதனால் வாரத்தின் நடுப்பகுதிக்குப் பிறகு வேலை, உடல்நலம் மற்றும் போட்டித்தன்மை அதிகரிக்கும். குரு களத்திரஸ்தானத்தில் 7ஆம் வீடு இருப்பதால் உறவுகள், திருமணம், கூட்டாளிகள் மற்றும் புதிய ஒப்பந்தங்களில் நன்மை தரும். செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் 8ஆம் வீடு வக்கிரமாக இருப்பதால் வாகனம், பயணம், அறுவை சிகிச்சை மற்றும் ஆபத்துக்களுக்கு கவனம் தேவை. கேது லாபஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு நகரும். நிதி மற்றும் செலவுகள் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிதி நிலை முன்னேற்றம் காணும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. கடந்த மாதங்களில் நீங்கள் செய்த முயற்சிகள், தொழில் மற்றும் பணியிலான செயல்கள் இந்த வாரம் பல மடங்கு லாபம் தரும். புதிய வருமான வாய்ப்புகள், வியாபாரத்தில் லாபம், சிறந்த வாடிக்கையாளர்கள் மற்றும் புதிய சந்தை வாய்ப்புகள் கிடைக்கும். தொழிலதிபர்கள், வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் அனைவருக்கும் பணவரவு அதிகரிக்கும். அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு மனநிறைவு தரும் சம்பள உயர்வு, சலுகைகள் மற்றும் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வீடு, மனை, வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம். புதிய ஆடை, ஆபரணங்கள் வாங்கும் சந்தோஷ நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். குடும்பத்தாருடன் சுற்றுலா செல்லும் திட்டம் அமைந்தால் அதற்கான செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்ப பொருளாதாரம் மேம்படும். பழைய பாக்கிகள் வசூலாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களால் பண ஆதாயம் கிடைக்கும். இருப்பினும் இந்த வாரம் நிதி விஷயங்களில் எச்சரிக்கையான அணுகுமுறை அவசியம். செலவுகளை திட்டமிட்டு செலவிட வேண்டும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகரிக்க முயற்சி செய்யுங்கள். புதிய முதலீடுகள், பங்குச் சந்தை முதலீடுகள் அல்லது கடன் கொடுப்பது, வாங்குவது போன்றவற்றில் நிதானமாக செயல்பட வேண்டும். அவசர முடிவுகளை தவிர்க்கவும் நம்பகமான நிதி ஆலோசகரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது. குடும்பம் மற்றும் உறவுகள் இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் மற்றும் உறவுகளில் கலந்த அனுபவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. குடும்பத்தில் அமைதி மற்றும் நல்லிணக்கம் அதிகரிக்கும் நேரம் இது. உங்கள் ஆலோசனைகளை குடும்ப உறுப்பினர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உங்கள் பேச்சில் ஆளுமை அதிகரிக்கும். அனுபவபூர்வமாகவும் யதார்த்தமாகவும் பேசுவீர்கள். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள், தவறான புரிதல்கள் மற்றும் பழைய மனக்கசப்புகள் நீங்கும். தாயாரின் உடல் நலத்தில் சிறிது கவனம் தேவை.
அவருடன் வீண் விவாதங்களை தவிர்த்து அவருக்கு தேவையான ஆதரவு மற்றும் பராமரிப்பை வழங்குங்கள். தந்தையுடன் உங்கள் உறவு நல்ல நிலையில் இருக்கும். அவரிடம் உங்கள் எண்ணங்களை வெளிப்படையாக பகிரலாம். அவரும் உங்கள் நிலையை புரிந்து கொள்வார். சகோதரர்கள், உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருடன் பழைய பிணக்குகள் தீரும். குடும்ப நிகழ்ச்சிகள், சந்திப்புகள் மூலம் உறவுகள் வலுப்படும். திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசும் சூழல் உருவாகும். வீண் சந்தேகங்கள் விலகும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் காணலாம். பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொள்வது, கல்வி, போட்டித் தேர்வுகளில் சிறிய சவால்கள் ஏற்படலாம். பொறுமையுடன் அவர்களுக்கு வழிகாட்டுங்கள். குடும்பத்தில் இருந்து வெளிவட்டார உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்களை நீங்கள் அனுபவத்துடன் சமாளிக்க பழகுவீர்கள். தொழில் மற்றும் கல்வி. இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி துறைகளில் முன்னேற்றம், புதிய வாய்ப்புகள் மற்றும் சில சவால்கள் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. கடந்த ஆண்டை விட இந்த வருடம் தொழிலிலும் வணிகத்திலும் முன்னேற்றம் காணும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புதிய வேலைக்கு மாற விரும்பினால் ஏப்ரல் மாதம் சிறந்த வாய்ப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்ற சாதகமான பலன்கள் கிடைக்கும். அரசுத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு அதிகாரிகள் மற்றும் மேலாளர்களின் ஆதரவு கிடைக்கும். புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு மற்றும் அரசு விருதுகள் கிடைக்கும். தனியார் துறையில் பணிபுரிபவர்களுக்கு புதிய திட்டங்கள், புதிய குழு அல்லது புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். வணிகத்தில் புதிய கிளைகள், புதிய ஒப்பந்தங்கள், வாடிக்கையாளர்கள் மற்றும் அதிக லாபம் கிடைக்கும். விவசாயம், உணவு, நுகர்வோர் பொருட்கள், ஜவுளி, ரியல் எஸ்டேட், ஏற்றுமதி இறக்குமதி, பங்குச் சந்தை, முதலீடு போன்ற துறைகளில் லாபம் அதிகரிக்கும். கல்வி. கல்வித்துறையில் இந்த வாரம் மாணவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். குரு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பதால் மாணவர்களுக்கு புத்திசாலித்தனம், கவனம் மற்றும் முயற்சி அதிகரிக்கும். கடந்த கால தவறுகளை உணர்ந்து படிப்பில் சிறந்து விளங்குவீர்கள். உயர்கல்வி, ஆராய்ச்சி படிப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல பல்கலைக்கழகங்களில் சேர்க்கை, விருதுகள் மற்றும் அங்கீகாரம் கிடைக்கும். மே மாதம் மற்றும் அதன் பிறகு கல்வியில் சிறிது கூடுதல் முயற்சி தேவைப்படலாம். மன அழுத்தம், தனிமை மற்றும் குழப்பம் அதிகரிக்கலாம். புதிய இடம், புதிய பாடநெறி அல்லது வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலம். இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்கள் உடல் நலத்தில் சிறிது கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பொதுவாக இந்த ராசிக்காரர்களுக்கு உடல் அமைப்பு மெலிந்து காணப்படும். இரத்தம் தொடர்பான பிரச்சனைகள், அல்சர், பலவீனம், மயக்கம், ஹர்னியா, பெண்களுக்கு வயிற்று வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் சாத்தியம் உள்ளது. குறிப்பாக பழக்க வழக்கங்களில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட பழக்கங்கள் உடலை பாதிக்கும் அபாயம் அதிகம். மேலும் மன அழுத்தம் மற்றும் மனநிலை பாதிப்புகள் கூட ஏற்படலாம். உங்கள் உடல் மற்றும் மனதில் கவனம் செலுத்துவது அவசியம். வேலைப்பளு, குடும்ப அழுத்தம், செலவுகள் போன்றவை மன அழுத்தத்தை அதிகரிக்கலாம். அதிக நேரம் வேலை செய்யும்போது ஓய்வும் தூக்கும் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். உணவில் அதிக காரம், எண்ணெய் மற்றும் சிக்கன், மாட்டிறைச்சி போன்றவற்றை குறைக்கவும். தினமும் அதிகமான நீர் குடிப்பது, பழங்கள், காய்கறிகள் சேர்த்து உணவு சாப்பிடுவது நல்லது. பெண்களுக்கு மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள், வயிற்றுவலி மற்றும் ஹார்மோன் சமநிலை பாதிப்புகள் வரலாம். அவற்றுக்கு முறையான மருத்துவ ஆலோசனை பெறுங்கள். பயணங்களில் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது அவசரப்படாமல் போக்குவரத்து விதிகளை பின்பற்ற வேண்டும். வெளிநாட்டு பயணங்கள் அல்லது நீண்ட தூர பயணங்களில் உடல் சோர்வு, தலைவலி போன்றவை ஏற்படலாம். அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகம். இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் ஆன்மீகத்தில் பல புதிய அனுபவங்கள், மன நிம்மதி மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. கிரகங்களின் இயக்கம் கடந்த கால அனுபவங்களை மீண்டும் நினைவூட்டும். ஆனால் அதிலிருந்து புதிய ஞானம், ஆன்மீக புத்துணர்ச்சி கிடைக்கும் வாரம் இது. அதிர்ஷ்டம். உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவு, பணவரவு, வேலை வாய்ப்புகள் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். கடந்த காலத்தில் தொடங்கிய முயற்சிகள், கலை, படைப்பு, காதல் மற்றும் மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் மறுபடியும் ஆர்வம், செல்வாக்கு மற்றும் வெற்றி கிடைக்கும். புதிய திட்டங்கள், வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் லாப வாய்ப்புகள் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு, காதல் துணையுடன் மகிழ்ச்சி மற்றும் திருமண வாழ்க்கையில் ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் 22, 24. அதிர்ஷ்ட எண்கள் 4, 6, 7. ஆன்மீகம். ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும். தியானம், ஜபம்
மற்றும் தெய்வ வழிபாடு செய்வதில் மன நிம்மதி கிடைக்கும். கடந்த கால அனுபவங்களை மறுபடியும் சிந்தித்து அதிலிருந்து புதிய ஞானம், ஆன்மீக வளர்ச்சி பெறும் நேரம் இது. மகாவிஷ்ணு வழிபாடு, பசுமை நிற ஆடை அணிதல் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு சிறந்த பலன் தரும். அமாவாசை ஏப்ரல் 28 மற்றும் பிற ஆன்மீக நாட்களில் குடும்பத்துடன் கோயில் செல்லும் திட்டம் அமைந்தால் அது மன அமைதி மற்றும் குடும்ப ஒற்றுமைக்கு உதவும். தானம், பரிகாரம் மற்றும் ஆன்மீக சேவை செய்வது உங்கள் மனநிலையை மேம்படுத்தும். இந்த வாரம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நிதி, தொழில், குடும்பம், உடல்நலம், ஆன்மீகம் என அனைத்து துறைகளிலும் கலந்த பலன்கள் காத்திருக்கின்றன. பணவரவு மற்றும் செலவுகள் சமமாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்தால் நிதி நிலை பாதுகாக்கப்படும். குடும்பத்தில் அமைதி, ஒற்றுமை மற்றும் உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். தாயின் உடல்நலத்தில் சிறிது கவனம் தேவை. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். திருமண முயற்சிகளில் பொறுமை அவசியம். குடும்பத்தில் பழைய மனக்கசப்புகள் நீங்கும். சில சவால்கள் இருந்தாலும் உங்கள் முயற்சி, பொறுமை மற்றும் நம்பிக்கை மூலம் இந்த வாரம் வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் வாரம் இது.